அவளுக்குள் பல எண்ணங்கள் எழும்பியிருக்கும். அடுத்து நம் வாழ்வில் என்ன நடக்கும், எனக்கும் என் மாமிக்கும் ஒரு நிலையான உறவு கிடைக்குமா என்றெல்லாம் அவள் சிந்தித்துக் கொண்டிருந்திருப்பாள். பாதி ராத்திரியிலே போவாஸ் விழித்துக் கொள்கிறான். அதன் பிறகு அவனும் தூங்கி இருக்க மாட்டான். அவன் தன் சுதந்திரவாளியினிடத்தில் போய் என்ன பேசுவது, எப்படி ஆரம்பிப்பது, அவன் என்ன பதில் சொல்வான், நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படியாவது இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து தர வேண்டும் என்று பல யோசனைகளை செய்திருப்பான். நகோமியும் இரவெல்லாம் உறங்காமல் ரூத்தை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறாள். களத்திற்கு போனாலே என்ன ஆச்சோ ஏதாச்சோ, அந்த மனுஷன் என்ன சொன்னானோ என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாள். அதனால்தான் ரூத் வந்த போது, என் மகளே, உன் செய்தி என்ன என்று ஆவலோடு கேட்கிறாள். அவளை பொறுத்தவரை தான் மறிக்கும் முன்பாக ரூத்திற்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி தர வேண்டும். இவர்கள் மூவருக்குள்ளும் ஒருவித எதிர்பார்ப்பு. 3 பேரும் ஒரே காரியத்தை தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ரூத் நகோமியை பற்றி யோசிக்கிறாள். இந்த நகோமியும் போவாசும் ரூத்தின் வாழ்க்கையை குறித்து கவலைப்படுகிறவர்களாய் இருக்கிறார்.